உங்க லைஃப்ல வந்துட்டு எந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்தீங்க சார்? ஊரில் இருக்கும்போது நீ சினிமா நீ நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், பாட்டு பாடுவேன். இப்போ ஊரில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அஹ், நீ பேசாமல் சினிமாவுக்கு போடா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும்ல சினிமாவுக்கு ரொம்ப தூரம், அது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நம்மளாம் சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு. சென்னை வந்து நான் என் வேலையை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கொடூரமான லைஃப் தான். ஓகேவா? இப்போ சினிமா டைரக்ஷன் பற்றி எனக்கு பெரிய அறிவுலாம் கிடையாது. டைரக்டர் ஆகணும்னா நான் ஆசையில் வரல. பட் ஆனால் ஏதாவது உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற நினப்ப தான் வந்தேன் நான். சினிமா நமக்கு வந்து டான்ஸ் ஆட வரும், பாட்டு பாட வரும்னா நம்ம எல்லாம் நினைப்போம்ல, ஒரு சினிமாக்குள்ளே நுழைஞ்சிட்டா ஏதாவது நம்ம பயங்கரமாக ஒரு பண்ணிடலான்னு சொல்லி. அந்த மாதிரி சினிமாவுக்கு நுழைய ட்ரை பண்ண ஒருத்தன் தான். பட் ஆனால் அப்படியே ஆஃபீஸ் பாய் உள்ளே போகும்போது எங்கிட்ட இருந்த கதையும் என்னோட இருந்த வாழ்க்கையையும் இப்போ கேட்டு எங்கள் டைரக்டர் சொன்னது, ஒரு டைரக்டருக்கான குவாலிட்டி ஒன்று இருக்குது, நீ வந்து எனக்கு என்னமோ நீ டேரக்டராக ட்ரை பண்ணால் பெட்டராக சொல்லி அசிஸ்டன்டாக சேர்த்துக்கிட்டதுனால நான் டைரக்டர். ஓகேவா? நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு பிளானோட பெருசாக நான் வந்து எனக்கு அது ரொம்ப துயரமாக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பட்டுச்சு. எனக்கு அப்படி தோணவே எனக்கு அப்படி யோசிக்கவே முடியல. இப்போ சொல்லலாம் நான் பயங்கரமாக பிளான் பண்ணி வந்தேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அது சினிமா, அந்த டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பெரிய அறிவு சம்மந்தப்பட்டது. அது பெரிய என்ன சொல்கிறது, அது பெரிய ப்ராசஸ்ஸு. நம்மளால் எளிய மனுஷங்களால் நம்மளோட சென்ஸை வச்சு, நம்மளோட அளவு வச்சு, நம்மளோட வாழ்க்கையை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமானே தெரியாது அப்படின்னு பயந்த ஒருத்தன் தான் நான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் டைரக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. தன்னை பற்றி, தன் சமூகத்தை பற்றி இன்னொரு மனிதர்களுக்கு கடத்தக்கூடிய ஆற்றல் இருந்தாலே போதும். அது கதையாவோ மொழியாவோ ஏதோ ஒன்று கடத்தக்கூடிய ஆற்றல் இருந்தாலே போதுமானது. அவன் அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு அவன் அதுக்கப்புறம் அதை பண்ணிவிடுவான் அப்படின்னு எங்கள் டைரக்டர் சும்மா சாதாரணமாக எளிமையாக சொன்னார். டேய், உனக்கு கதை சொல்ல வருதுடா, நீ உன் கதையை ஈஸியாக சொல்லுற, நீ கதை சொல்லும் போது நான் எமோட் ஆகிடுறேன், நான் அதை பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுறேன், அந்த கதையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ உனக்கு கதை சொல்ல வருதுங்கிறதே உனக்கு போதுமான ஒரு தகுதி. அதனால் நீ இந்த கதையெல்லாம் நீ எழுத ஆரம்பி, இந்த கதையை விஷுவல் பண்ண ஆரம்பி, இந்த கதையை யோசிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் பக்கம் திருப்பி விட்டதுனால தான் நான் டைரக்டர். Call 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.